வீட்டில் இருக்கிற மொத்த தலையும் வந்து அவங்க அம்மா கூட இந்த படத்துக்கு தான் பையன் நடிச்சதுக்காக வந்து வீட்டில் இருக்கிற மொத்த தலையும் வந்து இந்த ரெட்டை தலையை பார்த்துச்சு. காளியா வந்த ஒத்த தலையா இருந்தாலும் சரி, உபேந்திராவா வந்த ரெட்டை தலையா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே டைட்டு, அதாவது டைட்டு ஃபைட்டு, அன்பறிவு போட்ட ஃபைட்டு எல்லாமே தெரிவிக்க விட்டுருச்சு. அதை விட சாமு மியூசிக் போடலன்னு வச்சுக்க, டைட்டு அதாவது ஃபைட்டு ஜெயிக்காது. ஃபைட்டை வந்து அருண் விஜய் போலன்னா ஃபைட்டுக்கு ஜெயிக்காது அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு அப்படியே தெரிவிக்க விட்டுருக்காங்க. எங்கள் அஜித் தலை கூட லாஸ்ட்டாக அவரை வந்து விக்டர்னு மிரட்டி பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த விக்டர் மாதிரி சில இதெல்லாம் வந்து தடம்ல காமிச்சாரு, மிஷனில் காமிச்சாரு. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல அந்த விக்டர் வந்து போகிறாப்புல. எனக்கு இதை பார்த்த உடனே எனக்கு என்ன இருந்தால் ஞாபகம் வந்துருச்சு. என்ன இருந்தால் 2 வந்து வேணுன்றத வந்து நல்ல வேலை அருண் விஜய் சார் கிட்டே கேட்டுருக்கணும், கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கணும், எங்களுக்கு என்ன இருந்தால் 2 நீங்கள் நடிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங்கை காமிச்சிருக்காரு. தி ஒன் மேன் ஷோ. வேதாளம் நீங்கள் படம் எடுக்குங்களேன், அஜித் குமார் தி ஒன் மேன் ஷோ மாதிரி இந்த படத்தில் ஒரு ஒன் மேன் ஷோவை தான் காமிச்சிருக்காரு. டிரெக்டருக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ரொம்ப நல்லா இருக்குது. அதான் ரோகிணியில் கஷ்டமாக கதையாகவும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸோட கம்பல்சரி வந்து தேட்டரில் விசிட் பண்ணி பார்க்கணும். ஸோ தேட்டரில் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டா அப்புறம் ஃபியூச்சரில் விசிட். படத்தில் என்ன பிடிச்சிருந்துச்சு? ஸோ படத்தில் கதையாகவே உங்களுக்கு நல்லா எங்கேயுமே லேக் இல்லாமல் கொண்டு வரும். ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா சொல்றேன், வணங்கான விட இதை ஒரு 10 ரூபா அதிகமா போட்டு அதாவது வசூல் அள்ளும். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஏசப்பாவோட இன்னைக்கு கிறிஸ்மஸ், உலகத்திலேயே நம்ம ஏசப்பா உலகத்துல பிறந்த மாதிரி இந்த தமிழ் திரையுலகத்துக்கு ரெட்டத்தலை பிறந்த ஒரு கிறிஸ்மஸா நம்ம வச்சுக்கிறோம். படம் பார்க்கும்போது அந்த டிஃப்ரெண்ட் ஃபீல் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடிச்ச படத்தில் வந்துட்டு ஆக்ஷன் ஃபிலிம் நிறையா இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி அதுக்கூட பெட்டராகவே நடிச்சிருக்கேன். நான் பார்த்துருக்கோம் அந்த 100% அந்த ஹார்ட் எஃபர்ட் போட்டு பண்ண மாதிரி நடிச்சிருப்பாங்க. ஷூட்டிங் அப்போவும் சீன் நிறையா இன்ஜூரியெலாம் ஆச்சுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பட் அதெல்லாமே மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. படம் வேறு லெவலில் செம்மையாக சூப்பராக வந்திருக்கு. ஃபேமிலியோட வந்து தியேட்டரில் பாருங்கள், பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அருண் விஜய் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ஆமாம், ஆக்சுவலாக அவர் டபுள் ஆக்ஷன், தடம்புலையுமே டபுள் ஆக்ஷன். பட் அது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. எங்கேயுமே லேக் இல்லாமல் நல்லா நீட்டாக கொண்டு வருவாங்க. ஒரு சாங் கந்தமா சாங் தனுஷ் பாடியிருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா வந்துருக்கு. ஸோ சாம் சிஎஸ் மியூசிக்லாம் சொல்லவே வேண்டாம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா வந்துருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸோட எல்லாம் படம் நல்லா இருந்துச்சு. நான் பார்த்துருக்கோம், நல்லா இருந்துச்சு. ஃபிலிம் மூவியாக இருந்துச்சு. லைக் ஆக்ஷன் ஃபிலிமாக டோட்டலாகவே ஆக்ஷன் ஃபிலிம். அவர் ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப ஹேண்ட்ஸமாக, அழகாக காமிச்சிருக்காங்க. அவரோட ஃபைட் சீன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. அவர் ஃபைட் சீனுக்கும் ஒரு சாங் கொடுத்துருக்காங்க, அது வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா சாங்ஸுமே நல்லா இருக்குது. ஃபைட் சீன் எல்லா ஃபைட்டுமே அவருக்கு சூப்பராக பார்க்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தனு சார் வந்து கண்ணம்மா சாங் பாடியிருக்காங்க. மோஸ்ட்லி நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த சாங் ஷூட் வந்து மலேசியாவில் போய் எடுத்திருக்காங்க. அதோட ஃபுட்டேஜ் நல்லா வந்துருக்கு. ஸோ தேட்டரில் வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரோட ரோலும் அவங்கவுங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜான் விஜய் சாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. 2 அருண் விஜய் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு அருண் விஜய் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் வருவார், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு அருண் விஜய் காலின்ற நேமில் பண்ணியிருப்பாரு. அவர் செம்மையாக பண்ணியிருக்காங்க. 6 பாட் டைரக்டர்னு கூகுள் பண்ணி பார்த்தா மான் கராத்தே சத்தியமாக நீ தான் எடுத்தியா அந்த படத்தை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டிரெக்டர் வந்து கண்டிப்பாக நீ தான் பார்த்தனா சார் எப்படி நீங்கள் தான் எடுத்தீங்களா இல்லை யாருக்கிட்டே அந்த ஸ்கிரிப்டை உருவிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா மான் கராத்தே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கலர்ஃபுல்லு, ஃபேமிலி, குழந்தைங்க பார்க்குற படம் மாதிரி இருக்கும், ஜாலியாக இருக்கும். இது கம்ப்ளீட்டாக ஒரு மாஸ் ஹீரோ படம் மாதிரி இருக்குது, ஒரு அஜித் சார் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.